ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன் ராம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கல. நிறையா பேர் உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க இந்த ஸ்டோரியை பற்றி. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்டா. மேபி அது 10 கமெண்ட் கிட்ட இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒவ்வொருத்தவங்க கமெண்ட் படிக்கும்போதும் அது நல்லா இருந்துச்சு, அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அது கண்டிப்பாக ரியலாக நடக்குமா என்னான்னு தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு அதையும் நம்ம ஒரு லவ்வாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான்டா இருக்கும். எப்படியோ ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறத நம்ம ட்ரூ லவ்னு நம்புகிறோமோ, அதே மாதிரி எல்லா லவ்வுமே ஒன்று தான் அப்படின்னு எப்போ நம்ம அதை கரெக்டாக எடுத்துக்கிறோமோ, கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த இடத்துல ஒரு ஹாப்பி என்டிங் கிடைக்கும். அண்டு நம்ம நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு போய் நம்ம துணைக்கு நிற்கலைன்றத விட அவங்கள நம்ம மேலும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கோன்றதே ஒரு நல்ல விஷயந்தான்டா. ஸோ மேபி இப்போ நம்மளால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாமல் இருக்கலாம். பட் சூன் யாரெல்லாம் அவங்கள தப்பாக பேசுனாங்களோ, சேம் ஜெண்டரை லவ் பண்ணுறது தப்புன்னு பேசுனாங்களோ, மேபி அவங்க புரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது, லவ்னா லவ் தான்றத. ஸோ நீங்கள் எப்பயும் நீங்களாக இருங்க, மற்றபடி எல்லாமே அதுவாக சேஞ்ச் ஆகும். சரி, ரொம்ப வளவலன்னு வேறாண்டாம், ரொம்ப வேணாம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே பாரிஸ் தாண்டா. அங்கே ஒரு பிரிட்ஜு தாண்டா காட்டுறாங்க. ஒரு பிரிட்ஜில் செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல், அதனாலே அந்த பிரிட்ஜ் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதில் நம்ம கரடி தாண்டா டயாங்கு செம்ம க்யூட்டாக ஒரு லாங் கோட் போட்டுக்கிட்டு, ஹாஃபால் அவரோட நெக்கை கவர் பண்ணிவிட்டு, ஒரு பாக்ஸ் சைஸ் பிளாக் கண்ணாடி போட்டுட்டு, கையில் ஒரு அழகான ஒரு குட்டி குழந்தடா. மேபி அந்த குழந்தைக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும். ஸோ அழகாக இருக்காங்க அந்த குழந்த பார்க்குறதுக்கே. டேயாங் கூட அவ்வளோ ஜாலியாக விளையாடுது. ஸோ டேயாங்க அந்த குழந்த கூட விளையாண்டுக்கிட்டே அங்கே தானே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே கையில் டாலை வச்சு அந்த குழந்தைகிட்ட காட்டிக்கிட்டு அது மாதிரி க்யூட்டாக போய்கிட்டு இருக்காங்க. சுற்றி எல்லாருமே டேயாங்க அந்த குழந்தைய தான் பார்க்குறாங்க. செம்மையாக இருக்காங்கப்பா அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஜாலியாக போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பர்சன் ஹக் பண்ணுறாங்கடா, டேயாங்கையும் பேபியும் சேர்த்த மாதிரி. ஸோ டேயாங்கும் லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த பர்சனை தாண்டா பார்க்குறாங்க. அந்த பர்சனும் சொல்கிற அளவுக்கு கம்மியாலாம் இல்லைடா, அழகாக இருக்காங்க. அவங்களோட லாங் ஹேர், அவங்களோட அந்த பிளாக் டாப் அண்ட் லெக்கின்ஸ் செம்ம க்யூட்டாக இருக்காங்க. அவங்களும் ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் மாதிரி இருக்காங்க. திட்டாதீங்க அப்புறமேலு. ஸோ ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் மாதிரி இருக்காங்கடா. சுற்றி எல்லார் கண்ணும் அவங்க மேலே தான் இருக்குது. ஏய் மயூரி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி ஹக் பண்ணாதன்னு பப்ளிக்கில்? ஏன் ஏன் மாமாவை நான் ஹக் பண்ணா தப்பா? ஏன் மாமா, ஏன் பிள்ளை, நான் ஹக் பண்ணுறேன், அதில் என்ன இருக்குது? ஏய், யாராச்சும் கேட்டால் தப்பாக நினைக்க போகிறாங்கடி. நினச்சா நினைக்கட்டும். நீ பாரு, என் கூட இருக்கிறத விட இப்போல்லாம் உன் கூட தான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கான். வர வர இவனுக்கு நான் அம்மான்றதே மறந்துடுச்சு. கொஞ்சமாச்சு நீ இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ உடனே சப்போர்ட்டுக்கு வராத மாமா. சிக்குடு, ரொம்ப நேரம் வச்சுருக்க, கை வலிக்கும். ஹே, அதெல்லாம் வேணாம், நானே பிடிச்சிக்கிறேன். மாமா, இந்த தடவை என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உன்னோட செலிப்ரேஷனுக்கு வந்திருக்காங்க, ஆச்சரியமாக இருக்கே. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் ஆன்லைனில் ஸ்டோரி அப்லோட் பண்ணுறது தெரிஞ்சால் திட்டுவாங்கன்னு நினச்சேன். பட் எதுவும் சொல்லலை. நானும் பெருசாக அவங்ககிட்ட எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்கல. வரேன்னு சொன்னாங்க, ஸோ நானும் ஃபோர்ஸ் பண்ணலை. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறாங்கடா. ஸோ மயூரியும் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே நேராக அந்த குழந்தைய தாண்டா பார்க்குறாங்க. டேய் சூர்யா, அவன்கிட்ட தொட்டினது போதும், வா அம்மாட்ட வா அப்படின்றாங்க. அந்த குழந்தை லைட்டாக நாக்கை காட்டிட்டு டேயாங்கோட நெக்கில் ஃபேஸ் ஹைட் பண்ணிக்கிறதுடா. மயூரி பார்த்துட்டு லைட்டாக ஒரு கோவப்படுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு அந்த குழந்தைய தாண்டா தூக்க போகிறாங்க.
பட் சூர்யா பார்த்தோம்னா டயாங்கோட நெக்க வந்து டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படியே கிச்சு கிச்சு காட்ட, ஜாலியா பேச, அப்படியே அந்த பாலத்தையும் அவங்க பாலத்த கிராஸ் பண்றாங்கடா. ஸோ இந்த சீனெல்லாம் ஒரு பெர்சன் வந்து தூரத்துலேருந்து கொஞ்சம் எமோஷ்னலா, ப்ரோக்கன் ஐஸா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் தான்டா காட்டுறாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டருக்கு அப்புறம். ஸோ அப்பார்ட்மெண்ட்ல நம்ம ஜங்குக் தான்டா அப்படியே விண்டோவ பார்த்தோமா ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க சோபால. ரொம்ப ப்ரோக்கனா தெரியுது அவங்கள பார்க்கும்போதே. ஸோ அப்போ சுகா தான் வந்து ஜங்குக்கோட ஷோல்டர்ல ஹேண்ட் வைக்கிறாங்க. "என்னடா? 5 வருஷம் ஆச்சு. எப்பதான் மூவ் ஆன் ஆக போற? சுகா, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜிமின், நீயும் பார்த்துக்கிட்டதேல இருக்க. 5 வருஷமா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான்." அப்படின்றாங்க. ஜிமின் வந்து காஃபி கொண்டுட்டு நேரா அங்க தான்டா வராங்க. வந்து பிளேஸ் பண்றாங்க அந்த டேபிள்ல. ஸோ சுகா, ஜிமின் 2 பேரும் ஜங்குக்கு ஆப்போசிட்ல தான்டா உட்கார்றாங்க அப்ப. "நீங்க சொல்றதும் உண்மைதான். நான் நான் தான் அவனை நினச்சிட்டு இங்கேயே நிற்கிறேன் போல." "என்ன சொல்ற ஜங்கு?" "இன்னைக்கு டேயாங்க பார்த்தேனா? டேயாங், மயூரி, அவங்களோட குழந்த ஹாப்பி ஃபேமிலி மாதிரி இருந்துச்சுண்ணா. நான் டேயாங் மூவ் ஆன் ஆகணும். அதான் என்னோட ஆசை. என்னையவே நினச்சிக்கிட்டு கஷ்டப்படணும் நான் நினைக்கலண்ணா. ஆனால் ஏதோ எனக்குள்ளே குத்துதுண்ணா. டேயாங்க நான் ஓகே பிரேக்கப்னு சொல்லியாச்சு. ஆனால் இன்னொரு பர்சன் கூட டேயாங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அவன் அவன் இனிமேல் எனக்கு அப்படின்றாங்க. சொல்லும்போதே அவங்களால மூச்சு விட முடியலடா. ஸோ உடனே சுகாவும் ஜிம்மியும் நேராக ஜங்குக் பக்கத்தில் தான் போகிறாங்க. சுகாலாம் ஜங்குக்கோட ஷோல்டரை தாண்டி அப்படியே ரப் பண்ணி விட்றாங்க பேக்கை. ஸோ ஜிம்மினும் ரொம்ப சேடாகவே பார்க்குறாங்க. ஏன்னா டேயாங்க்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் டேயாங் ஃபுல் கன்வர்சேஷனையும் ஜிம்மினோட கட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் டேயாங் ஃபேமிலிக்கும். ஸோ டேயாங் சைடு என்ன நடக்குதுன்னு ஜிம்மினுக்கும் தெரியாது, ஜங்குக் யாருக்குமே தெரியாது. சேம் தான்டா, ஜங்குக் சைடு என்ன நடக்குது டேயாங்க்குமே தெரியாது. ஸோ இப்படியே தான்டா அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஜேகேவை சமாதானப்படுத்த. பட் ஜேகேவால் சுத்தமாக முடியலை. அப்படியே சுகாவோட லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி தாண்டா ரொம்ப அழுகுறாங்க. ஜிம்மினுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அவருமே டேங்க்ட்ட லைட்டாக வச்சு கன்வர்சேஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் டேங்க் டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஜிம்மினை. ஸோ அதுலேருந்து அவங்களும் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க டேங்க்ட்ட பேசுகிறதுக்கே. ஸோ இப்படியே இந்த நாள் முடியுதுடா. நெக்ஸ்ட் டே வந்து அந்த பார்ட்டிக்கு தான்டா போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் பார்த்துருந்தா தெரியாது எந்த பார்ட்டின்னு. ஸோ கரெக்டாக நாவல் பார்ட்டி தான். ஸோ டேயாங் வந்து பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த காஃபி ஷாப் போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படியே உள்ளே போகிறாங்கடா. அன்னைக்கு வந்தப்போ எப்படி இது ஆள் இல்லாமல் ரொம்ப குவைட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ டேயாங்கும் அன்னைக்கு ஆர்டர் பண்ண மாதிரி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கிட்டாங்கடா. வாங்கிட்டு பேக்ரவுண்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த ஏரை வந்து அழகாக ஃபீல் பண்ணிக்கிட்டே பின்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்கடா. சடனாக பார்த்தா அங்கே ஏதோ ஒரு பர்சன் வந்து இந்த ஸ்கையவே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப நேரமாக. ஸோ டேயாங்க்கு ரொம்ப தூரத்தில் இருக்கனால சரியாக தெரில. ஸோ கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஜங்குக்னு. ஜங்குக் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறாங்கடா. பார்த்தா டேயாங் தான். ஜங்குக்கால் சத்தியமாக முடியலை. ஸோ அவர் பேசுவோமா இல்லை போவோமான்னு இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். பட் அதுக்குள்ளேயும் டேயாங் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டேயாங். நீ எப்படி இருக்க? கேள்விப்பட்டேன் இந்த தடவை நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு. கங்க்ராச்சுலேஷன். நானும் கேள்விப்பட்டேன் இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு புக்கை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன் ஜங்குக் அப்படின்ட்டு டேயாங் வந்து அவரும் திரும்பி அந்த ஸ்கையை தாண்டா பார்க்குறாங்க. ஜேகே வந்து அப்பப்போ டேயாங்கவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேயாங் அதை நோட் பண்ணுறாங்க. பட்
இப்ப என்ன பேசணும்னு அவங்க 2 பேருக்குமே தெரியல. ஆ மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது டேயாங்? குழந்த லைஃப் எதுவும் ஜங்குக் ஆ மேரேஜ் லைஃப்லாம் நல்லா தான் போகுது. ஆ எங்களுக்கு ஒரு 2 1/2 வயசுல ஒரு பையன் இருக்கு. பேரு சூர்யா. மயூரிக்கு இந்த பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அதனால இந்த நேமே வச்சுட்டோம். அப்படின்ட்டு ஒரு சின்னதா ஸ்மைல் குடுக்குறாங்கடா. ஸோ ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கேட்கும்போதே. என்னதான் இருந்தாலும் நம்ம லவ் பண்ண பையன், இன்னொருத்தவங்க கூட ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அது எப்புட்றா ஏத்துக்கிற முடியும்? ஸோ அந்த அளவுக்கு ஜங்குக்கு பெயினா இருக்கு. ஸோ அவரும் ஒரு டைட்டான ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு அந்த ஸ்கைய தான்டா பார்க்குறாங்க. ம். ஜங்குக் நீங்க உங்களுக்கு மேரேஜ் என் லைஃப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா டயாங்? ஜங்குக் எனக்கு தெரிஞ்சு பார்ட்டிக்கு டைம் ஆச்சு. நம்ம போனா கரெக்ட்டா இருக்கும். போலாமா? அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. டயாங்கு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணவே இல்ல. ஸோ டயாங் ஜங்குக் போறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாரி அழுகுறாரு. அவருக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த இடத்துலயே ஜங்குக்க ஹக் பண்ணி அழுகணும்னு நெனச்சிருப்பாரு. பட் அவரால முடியல. ஸ்டில் நவ் அவர் வந்து ஃபேமிலினால அவர் ரொம்ப கட்டுப்பட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படியே அந்த பார்ட்டிக்கு தான்டா அவரும் போறாரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு. ஸோ அங்க ஆல்ரெடி டயாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க. டயாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ், மயூரி, அப்புறம் அவங்களோட செல்லக்குட்டி, சூர்யா எல்லாருமே வெயிட் பண்றாங்க. ஸோ டயாங்க பார்த்தோனே சூர்யா அழகா நடந்து டயாங் கிட்ட தான்டா வராங்க. சூர்யாவ பார்த்தோன்னே டயாங்கும் தூக்கி கையில வச்சு ஜாலியா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆப்போசிட்லேருந்து ஜங்குக் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஜங்குக்கோட யூமின் 2 பேருமே இருக்காங்க. அவங்களுக்கே கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலா ஃபங்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. எப்பயும் போல ஜாலியா அந்த மாரி ரேங்கிங் போடுறது, ஃபன் பண்றது இந்த மாரி போய்க்கிட்டுருக்கு. ஸோ ஃபைனலா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்றாங்க. வாவ்! 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 வாட் அ சர்ப்ரைஸ்! இந்த 5த் ப்ரைஸ் யாருக்கு போகுதுன்னு தெரியுமா? ம். என்னங்க, போன தடவ யாரு நியூபியா வந்தாங்களோ, அவங்களே இந்த தடவ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ம். 5 இயர்ஸ் நம்ம இந்த ஃபங்ஷன் கொண்டாட முடியாம போனனால, இவ்ளோ நடக்குமா? அச்சச்சோ! அப்படின்றாங்க. எல்லாருமே ஒருத்தவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இன்னும் கன்ஃப்யூஸ் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் இந்த தடவ நியூபியும் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருன்னே தெரியாம ஒரு மாரி கன்ஃப்யூஸ்ல தான் இருக்காங்க. சரி. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபங்ஷன் வைக்கிறனால உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ நானே சொல்லிடுறேன். த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டூ அவர் பியர். பியர் எங்க இருக்கீங்க? அப்படின்றாங்க. டயாங் வந்து பேபிய தான்டா கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. ஓ! இப்ப பியருக்கு குழந்த வேற இருக்கா? செம்ம லக்குல. அப்படியே உங்க பேபியோட வந்து பிரைஸ வாங்கலாம் பியர் அப்படின்றாங்க. டயாங்கும் ஒரு சின்ன ஸ்மைலோட பேபியோட தான்டா ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸோ அங்க வந்து சீஃப் தான்டா வந்து பிரைஸ் குடுக்குறாங்க. டயாங்க பார்த்துட்டு ஒரு சின்னதா ஸ்மைல் குடுக்குறாங்க. டேங்கும் தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டாங்கடா. வெயிட். அப்படியே எல்லாரும் போயிடக்கூடாது சரிங்களா? இன்னைக்கு நம்மளோட பெஸ்ட் த ரைட்டரோட நாவல் ரிலீசிங் டேட். ஸோ இன்னைக்கு தான் அவரோட நாவல் இன்னைக்கு என்னென்னு பார்த்து ரிலீஸ் பண்ணிடலாமா? அப்படின்றாங்க. எல்லாருமே ரொம்ப சியர் பண்ணுறாங்கடா. ஸோ அவரோட ஆசை நம்ம எல்லாருக்கு முன்னாடி அவரோட ஃபஸ்ட்டு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் பன்னி, ஹேண்ட்ஸம் பன்னி வாங்க அப்படின்றாங்க. ஜங்குக்கும் சின்னதா ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு அப்படியே டயாங்க தான்டா பார்க்குறாங்க. டயாங்கும் ஜங்குக்க பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைல் குடுக்குறாங்க. ஸோ அப்படியே அவரு ஸ்டேஜுக்கு போறார்றா. ஸோ அந்த புக்கு வந்து ஒரு நல்லா கவர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சீஃப் தான் வந்து ஓப்பன் பண்றாங்கடா. அந்த புக் நேம பார்த்தா டயாங்க்கு வந்து அப்ப கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் போல. ஏன்னா அந்த புக் நேம் என்னன்னா இஸ் இட் அவர் ஃபால்ட் டு ஃபால் இன் லவ் தான்டா. ஸோ எல்லாருமே அந்த பேரை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா சியர்ஸ் பண்றாங்க. ஆனா டேயாங்க்கு மட்டும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த நேம படிக்கும்போது. ஸோ அப்படியே ஜங்குக்க தான்டா பார்க்குறாங்க. ம் ஜங்குக்
நீங்க ஃபர்ஸ்ட்டு எழுதுற புக்கு பார்க்க ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட், எமோஷனல், லவ் அப்படி இப்படி இருக்கும்னு நெனச்சோம். பட் நேம பார்த்தாலே இது ஒரு சேடான லவ் ஸ்டோரி மாரி தெரியுதே! அப்படியா? வெல் உங்களுக்கே தெரியும். நான் ஒரு பிஎல் போடும்போது நெறையா எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நெறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா, இப்ப அது இல்ல தான். பட் இருந்தாலும் 5 இயர்ஸ் பேக். ஸோ, நான் அப்ப தான் அந்த புக்க நான் எழுதணும்னு ட்ரை பண்ணேன். சேம் ஜெண்டரா இருக்கிறவங்களும் லவ் பண்ணலாம். அது லவ் தான். அது எந்த ஒரு விதத்திலயும் மத்தவங்க லவ்வ விட குறைஞ்சு போயிறாதுல்ல. அது சொல்றது தான் இந்த புக். கண்டிப்பா அத நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அப்படின்ட்டு டேயாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ தான்டா பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு மாரி கில்ட்டியா தான் ஜங்குக்க பார்க்குறாங்க. சரி ஜங்குக், இந்த புக்ல நீங்க ஃபைனலா என்ன தான் சொல்ல வரீங்க? 2 பேரும் ஒண்ணு சேருவாங்களா? இல்ல மூவ் ஆன் ஆவாங்களா? ம். அது எப்படிங்க? புக்கோட இன்ட்ரெஸ்ட் பார்ட்டே நான் சொல்லிட்டா, கதை சுவாரஸ்யமாவா இருக்கும்? பட் ஸ்டில் நான் ஒருத்தவங்களுக்காக ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க ஜங்கு. ப்ளீஸ் கேரி ஆன். ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் த பிளேஸ் வேர் வி லெஃப்ட் இன் அவர் செப்பரேட் பாத். அப்படின்ட்டு டேங்க பார்த்து தான்டா சொல்கிறாங்க. டேங்க் அவ்வளோதான் இன்ன வரைக்கும் அடக்கி வச்சிருந்த டேர்ஸ்லாம் அப்படியே ரொம்ப இதாகுது. ஸோ ஜங்குக்கு முன்னாடி அத காட்டிடக்கூடாதுன்னு டேயாங் அந்த பேபிய கூட்டிட்டான். பேபிய வந்து மயூரிட்ட குடுத்துட்டு அங்கருந்து போயிட்டாங்கடா. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் மயூரி வந்து அவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "ப்ளீஸ் ஆன்ட்டி, அவன கொஞ்சம் தனியா விடுங்க. ப்ளீஸ்" அப்படின்றாங்க. ஸோ அந்த சைட் யூமினும் அவங்க டேங் போறத பார்த்துட்டு நேரா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான்டா வராங்க. "எப்படி இருக்கீங்கம்மா? எங்க கூடலாம் பேசலாம்ல?" "ஜிமின், உங்க மேல எங்களுக்கு கோவம்லாம் இல்லடா. நாங்க எதுக்காக பேசாம இருக்கணும்? அதான் 5 வருஷம் எங்க யார் கூடயும் கான்டாக்ட்லயே இல்லாம இருந்தீங்களே. அப்பா, அம்மாலாம் எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்கல்ல?" அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாரி ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஜிமின். உண்மைய சொல்லணும்னா, உன் பேரண்ட்ஸ்க்கு இப்போ உன்ன பார்க்கணுன்னு தான் ஆசை. நான் அவங்க உனக்கு பண்ணத அவங்கள அவங்களே மன்னிச்சுக்கிற முடியலன்னு தான் அவங்க உன்ட்ட பேச எந்த ஒரு ட்ரை பண்ணாமலும் இருக்காங்க. அவங்கள மாரி தான் இப்ப நாங்களும் இருக்கோம் ஜிமின். அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே ஜிமின தான்டா பார்க்குறாங்க. ஜிமின ஒரு மாரி கன்ஃப்யூஸா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சேம் டைம்ல வந்து ஜங்குக்கும் வந்துட்டாங்கடா. ஸோ நேரா வந்துட்டு ஜிமின் கிட்ட தான் வராங்க. "ஜிமின், நான் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ இந்த பாட்டிய மட்டும் பார்த்துக்கோ" அப்படின்ட்டு டேயாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ மயூரியும் கரெக்ட்டா ஜேகேவ தான்டா ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. எஸ்கியூஸ் மீ. ம். சொல்லுங்க. என்ன வேணும்? நீங்க ஜங்குக் தேல. நான் உங்கட்ட கொஞ்சம் பேசலாமா? நீங்க டேயாங்கோட ஒய்ஃப் தேல. ஒய்ஃப் தான். ஆனா, இப்ப இல்ல. என்ன சொல்ற? புரியல. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் ஓகேன்ட்டு அங்கனக்குள்ள செலிப்ரிட்டிஸ்லாம் உட்கார பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கடா, டேபிள்ஸ் மாரி. ஸோ அங்க தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "சொல்றீங்களா? டேயாங்க்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் ஃபைனலா அவன்ட்ட பேசும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஜங்குக், நீங்க தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எல்லாமே உண்மைதான். எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆனது உண்மைதான். ஆனா எல்லாரால ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ண தான் வைக்க முடியும். லவ் பண்ணவோ, அவங்க கூட லைஃப் லாங் சந்தோஷமாவோ வாழ வைக்க முடியாதுல்ல ஜங்குக். எ எ எனக்கு புரியல. அப்ப சூர்யா? சூர்யா என்னோட குழந்தை தான். ஆனா டேயாங் சூர்யாவோட அப்பா கிடையாது. ஆ? ஆமா ஜங்குக். நான் மாமா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது.
வீட்ல இருக்க எல்லாரும் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொன்னப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்ட ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு ரொம்ப சந்தோஷத்துல என் மாமாவுக்கு இதில சம்மதமா என்னான்னு கூட நான் கேட்கல. மேரேஜ் அன்னைக்கு அவன் சம்மதத்த சொல்லும்போது அவன் அழுதான். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, இதில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் 1 வீக் என்ன ஃபுல்லா அவாய்ட் பண்ணான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்ல இருக்கவங்களோட ஃபோர்ஸ்னாலயும், அவங்களோட ப்ரெஷர் தாங்க முடியாதனால தான் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஜங்குக். ஆனா, நான் அவன லவ் பண்ணது உண்ம தான. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள என்னைக்குமே நம்மளால பெயின்ல பார்க்க முடியாது. அதனால தான் நானும் மாமாவும் மேரேஜ் ஆன 1 இயர்க்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம். டைவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்ச நாள் நாங்க ஃப்ரெண்டா இருந்தோம். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டு மூவ் ஆன். எனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் எங்கள புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன அக்செப்ட் பண்ணாரு. அவர் இப்ப பிஸ்னஸ் மீட்டிங்ல இருக்காரு. அண்ட் நான் இங்க வந்ததும் உங்கள பார்த்து இத சொல்லணும்னு தான். ஏன்னா, டேயாங்கோட ஃபேமிலி இன்னும் அத அக்செப்ட் பண்ணலேன்னு நெனச்சு, டேயாங் கண்டிப்பா திருப்பி உங்கள அக்செப்ட் பண்ண மாட்டான். கண்டிப்பா ஏதாச்சும் பொய் சொல்லி உங்கள அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். அந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த தடவ வந்தேன். உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனா, சீஃபோட ஃபேமிலி ப்ராப்ளம்னால இந்த ஃபங்க்ஷன் இத்தன வருஷம் நடக்காம போயிருச்சு. தேங்க் காட். ஒரு வழியா நான் இப்பயாச்சும் இத சொல்ல முடிஞ்சுச்சு. உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க இன்னும் டேயாங்க லவ் பண்றீங்க. உங்க புக், நீங்க பேசின விதம், நீங்க டேயாங்க பார்த்த விதம் எல்லாமே சொல்லுது. உங்க மனசுல டேயாங்க தவிர இப்ப வேற யாருமே இல்லைன்னு. ப்ளீஸ் ஜங்குக். உங்களுக்கு ஓகேனா டேயாங்க நீ என்ன நினைக்கிற மயூரி? நாங்க இதுக்காக தான் பிரேக்கப் பண்ணோமா? ஆ? எங்க காதல் உண்ம. ஆனா, அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம எங்களால சத்தியமா முடியாது மயூரி. அப்படின்றாங்க. ஸோ சடனா அங்க ஜிம்மின், ஷுகா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்கடா. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக், மயூரி 2 பேரும் எந்திரிச்சு தான் நிக்கிறாங்க. ஜங்குக், அப்ப நாங்களும் உங்க கூட கொஞ்ச நேரம் பேசலாமா? மா, அது வந்து நான் ஜங்குக்கிட்ட அது மயூரி, உங்க மாமாவை நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஜங்குக்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும். உன் மாமாவுக்கு நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்றியோ, அதே மாதிரி என் பையனும் சந்தோஷமா இருக்கணும் இப்போ நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்ட்டு ஜங்குக்கை தாண்டா பார்க்குறாங்க. ஜங்குக் ஒரு மாதிரி கன்ஃபியூஸோடு இருக்காங்க. ஸோ அப்படியே யூமினை பார்க்குறாங்க. யூமினும் ஒரு மாதிரி சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு மாதிரி ஹெட் நோட்டோட. அவங்க அம்மா தான் அப்படியே ஜங்குக் கிட்ட வராங்க. நீ ஜங்குக் தெல உன்னை கடைசியாக யூமின் மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு வர மாதிரி பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஆன்ட்டி அது ஜங்குக் அப்படின்ட்டு கையெடுத்து தாண்டா கும்பிட்றாங்க. ஜங்குக்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. டக்குன்னு அவங்க கையை தான் பிடிச்சிட்டாங்க. அவங்களாம் ரொம்ப அழுகுறாங்க. டேயாங்கோட அம்மா என்னை மன்னிச்சிருப்பா. அப்போ நாங்கள் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டோம். எங்களோட மரியாதைக்காக கௌரவத்தை காப்பாற்றணும், சொசைட்டி எங்களை அசிங்கமாக பேசுன்றதுக்காக உன்னையும் டேயாங்கையும் நாங்கள் பிரிக்க விரும்பலப்பா. அதை தாண்டி பயம். ஒவ்வொரு நிமிஷமும் யூமின் படுற கஷ்டத்தை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறப்ப சேம் ஜெண்டர் பர்சன் மேரேஜ் பண்ணி இந்த சொசைட்டியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ வரைக்கும் யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாமல் அவங்கள இன்னும் ஒரு டிஷிஸ் மாதிரி பார்த்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என் பையனுக்கும் அந்த
வலி, வேதனை கிடைக்குமோன்ற பயத்துல தான் நாங்க எங்க மனச கல்லாக்கிக்கிட்டு, உங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு நெனச்சோம். அவன் சின்ன பையன். வளர்ந்தா எல்லாம் சரியாயிரும்னு நெனச்சோம். ஆனா, நாங்க பண்ண தப்புன்னு அவன் ப்ரூவ் பண்ணான். கல்யாணம் பண்ணி வச்சா சரியாகும்னு நெனச்சோம். 1 வருஷத்திலேயே 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு, இப்ப வாழ்க்கையே தனிமையில போய்க்கிட்டுருக்கு. நாங்க ஆசைப்பட்ட எல்லாமே அவன் சந்தோஷமா இருக்கணும். இந்த சொசைட்டி எந்த ஒரு ப்ரெஷரையும் அவனுக்கு குடுத்துறக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டோம். சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எதுவுமே எந்த ஒரு கஷ்டத்தையும் குடுக்காம வளர்த்துட்டு, திடீர்னு இவ்வளோ பெரிய கஷ்டம் சொசைட்டி அவன ப்ரெஷர் பண்ணுச்சுன்னா, அது எங்க அவன் தாங்கிக்கிற மாட்டானோன்ற பயத்துல நாங்க என்னென்னமோ பண்ணிட்டோம். ஆனா இப்ப அவன் சிரிச்சு அவன் சிரிக்கிறத பார்க்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 24 நேரமும் என் முந்தானைய பிடிச்சிட்டு அம்மா அம்மான்னு அவனோட பாக்ஸி ஸ்மைல குடுத்துட்டு எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவான். இப்பலாம் எங்க யார்ட்டயும் அவன் பேசுறதும் இல்ல, சிரிக்கிறது கூட இல்ல. நாங்க இந்த சொசைட்டிய பார்த்தோமே தவிர, என் பையனுக்கு என்ன வேணுன்றத பார்க்காம விட்டுட்டோம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு இவ்ளோ நாள் ஆயிருச்சு. அவங்க 2 பேரையும் தள்ளி வச்சு நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். எங்கள மன்னிச்சிருப்பா. அப்படின்ட்டு ஜங்குக்கோட கால்ல தான்டா விழப்போறாங்க. பட் ஜங்குக் அதுக்குள்ளயே அவங்கள தடுத்துட்டாங்க. நீங்க ஆன்ட்டி என்ன பண்றீங்க நீங்க? என்ன விட வயசுல மூத்தவங்க நீங்க. நீங்க எது பண்ணாலும் எங்களுக்கு கரெக்ட்டா தான் இருக்கும். ஒரு அம்மாவா நீங்க இப்படி யோசிச்சதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. சொல்லப்போனா ஹியூமன் இப்போ வரைக்கும் சொசைட்டில எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அவங்க 2 பேரும் என்னைக்குமே ஒருத்தர விட்டு குடுத்ததில்ல. அவங்க லவ் எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அதே மாரி தான் நான் டேயாங் மேல வச்சிருக்க லவ் எப்பயுமே மாறாது. என் லைஃப்ல எப்பயுமே டேயாங் மட்டும் தான் இருக்கான் ஆன்ட்டி. ஆனா அதுக்குன்றதுக்காக உங்கள கஷ்டப்படுத்திட்டு டேயாங் கூட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படல. அதே மாரி தான் டேயாங்கும். இதில நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருந்தோம். நீங்க மன்னிப்பு கேட்குறதுக்கோ, கஷ்டப்படுறதுக்கோ நீங்க ஒன்றும் எங்கள கஷ்டப்படுத்தல. இந்த சொசைட்டிக்கு பயந்து நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க. இதில உங்க மேல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும், என் பிள்ளைக்கு இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கோட அப்பாக்கெல்லாம் ஜங்குக்கோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வேர்ட்ஸ் கேட்கும்போது, இப்படி ஒரு பியூர் சோல்ஸை வந்து நம்ம பிரித்து வச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவரும் ஜங்குக் கிட்ட வந்து அவங்க ஒய்ஃபை தாண்டா ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கை தட்டி கொடுக்குறாங்க. ஜங்குக், என் பையன் இப்போ வரைக்கும் இந்த வட்டத்துக்குள்ளே அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன ஒரே வார்த்தை தான். ஆனால் இப்போ நானே சொல்கிறேன், உன் மனசில் இன்னும் என் பையனுக்கான இடம் இருந்தா அவனை ஏற்றுக்கிறியா? ப்ளீஸ், ஒரு அப்பாவா அவன் பையனோட சந்தோஷத்துக்காக உன்கிட்ட நான் அதை கேட்குறேன் அப்படின்றாங்க. ஜங்குக்லாம் என்ன சொல்லணும்னே தெரில. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான். அவரும் ரொம்ப டியர்ஸ் வாய்ஸில் தான் ஓகே அப்படின்ட்டு ஹெட் நோட் பண்ணுறாரு. அப்புறம் என்ன ஜங்குக், அதான் வீட்டில் இருக்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மாமா கண்டிப்பாக அந்த பிரிட்ஜில் தான் இருப்பாங்க. நீ இப்போ போனால் கூட என் மாமா தூக்கிட்டு வந்துடலாம் பூ அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக் அங்கேருந்து வேகமாக ஓடலாம் தாண்டா போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக்கோட அண்ணா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யார்? எனக்கு எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் 2 பேரும் பையனாக இருக்கலாம். மேல் ஈகோ கண்டிப்பாக பசங்களுக்கு இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பி எப்போயுமே சின்ன பையன்தான். அவனை ஒழுங்காக பார்த்துக்கிறணும், புரியுதா?
அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்ண கசங்கிட்டு என் முன்னாடி வந்து நின்டானா, உன்ன கொன்றுவேன் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் சின்னதா ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு அப்படியே பார்க்குறாங்கடா. டேயாங்கோட தங்கச்சி தான் அப்படியே கியூட்டா அவங்க 2 ஹேண்ட்ல தம்ஸ் அப் காட்டுறாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. ஸோ அவரு அப்படியே யூமின ஹக் பண்ணிட்டு அங்கருந்து போலான்னு தான்டா பார்க்குறாரு. பட் சடனா ஸ்டாப் ஆயிட்டாரு. "என்னடா ஆச்சு? இதுக்கு தானே ஆசைப்பட்ட. ஏன் அப்புறம் நிக்கிற?" "ஆ ஜிமின், ஷுகா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா?" "என்னடா?" ப்ளீஸ் அப்படின்றாங்க. சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் குடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாரி ஸ்மைல் பண்றாங்கடா. ஸோ நைட் டைம் தான்டா. நம்ம டேயாங் வந்து ஒரு சின்னதா ஒரு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே அங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்கடா. கொஞ்சம் நடந்தா பிரிட்ஜ் வந்துரும். ஸோ அந்த மாரி மெதுவா தான் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவரு ரொம்ப சோகமா இருக்காரு. பட் இருந்தாலும் அவரு சோகத்துல சாப்பாடுலாம் விட மாட்டாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் ரொம்பலாம் எடுத்துக்கல. கொஞ்சமா சாப்பிட்டு அப்படியே மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்காருடா. அவரோட கண்ல அவ்ளோ டியர்ஸ் இருக்கு. ஸோ நைட் அதுவுமா அந்த கிளைமேட்டுக்கு அவர் வந்து ஒரு ஒரு சாண்டில் ஷர்ட் அண்ட் ஒயிட் பேண்ட் தான்டா போட்டிருக்காங்க. அவரோட ஹேர் வேற அவ்ளோ அழகா அந்த ஏருக்கு அதுக்கும் ஸ்விம் ஆகுது. ஸோ அவ்ளோ மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நம்ம டக்கு கூட தோத்து போயிரும் அந்த வாக்குல. அவரோட அப்படியே பேண்ட் பாக்கெட்ல அவரோட 2 ஹேண்ட வச்சுட்டு அப்படியே கீழ குனிஞ்ச மாரியே தான் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது ஸொய்ங்கின்னு. பார்த்தா ராக்கெட்டு. அப்படியே மேல பார்க்குறாருடா. ஆப்போசிட்ல இருக்க ஃப்ரிட்ஜ் தான்டா. செம்ம அழகா வெடி வெடிக்குது அப்படியே. ஸோ ஒரு வெடி வெடிச்ச உடனே அப்படியே அந்த பாலம் ஃபுல்லாமே சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஒரு மாரி கோல்டன் லைட்ல மின்னுது. ஸோ டேயாங்க்கு இது பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்த ஃபெஸ்டிவலும் இங்க கொண்டாடினதில்ல. நம்ம போகும்போது எந்த ஒரு லைட்டிங்ஸும் இல்ல அப்படின்ட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த இடம் அவ்ளோ அழகா அங்கனக்குள்ள மாறுது. அந்த லைட்டிங்ஸு, அந்த பாலமே அங்கங்க ஃப்ளவர்ஸால டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே டேயாங் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரிட்ஜு கிட்ட தான்டா போறாங்க. அவங்க போக போக அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து அழகழகா வானவெடி போய்க்கிட்டே இருக்கு. ஸோ கரெக்ட்டா அவங்க ஃப்ரிட்ஜ்ல கால் எடுத்து வைக்க அப்படியே ஸ்னோ வருதுடா. இந்த ஸ்னோ எப்புட்றா வந்துச்சு? இந்த ரீசனும் கிடையாது. அதான் அந்த ஃப்ரிட்ஜ்ல மட்டும் தான் அந்த ஸ்னோ வருது. ஸோ அவரு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு கன்ஃப்யூஸா. என்ன ஆயிருக்கு? எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்ட்டு. ஸோ அப்படியே ஒரு கன்ஃப்யூஸா கொஞ்சம் கிட்ட போறாருடா. அங்கனக்குள்ள ஒரு பிளாக் கலர்ல வந்து அவர விட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, அந்த பிரிட்ஜோட எட்ஜ்ல வந்து பிளாக்கா இருக்கு. ஸோ டேங்க்கு ஒரு மாரி பயமாவும் இருக்கு, கன்ஃப்யூஸாவும் இருக்கு. வேற யாரோ சர்ப்ரைஸ் பண்ண போய் நம்ம வந்துட்டோமோ அப்படின்ட்டு நர்வஸ்லயே அங்கனயே நிக்கிறாரு. ஸோ சடனா அந்த இடம் லைட் ஆன் ஆகுதுடா. ஜங்குக் தான் நிக்கிறாரு. மாஸா நிக்கிறாரு. ஒரு பெப்சி ப்ளூ கலர்ல அ நல்லா நல்லா கிளிட்டர் ஷர்ட்டும் அண்ட் ஒரு பிளாக் பேண்ட்டும் தான்டா போட்டிருக்காரு. அவர் இந்த ஸ்லீவெல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்காருடா. ஹாஃப் ஸ்லீவா. அவரோட ஏர்லாம் அப்படியே ஷோல்டர் வரைக்கும் டச் ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்ம அட்ராக்டிவா இருக்கு. டயாங் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "ஹே! என்ன பியர்? சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? ம்? நீ உன் ஸ்டோரியில சொன்ன மாரி தான ஹீரோயினிக்கு ப்ரப்போஸ் பண்ற மாரி தான எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். என்ன? எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? இல்ல வேற எதுவும் மிஸ் பண்றேனா? சொல்றா! சேஞ்ச் பண்ணிடுறேன். ம்?" அப்படின்றாங்க. டேயாங்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அப்பதான் அவர் வந்து ஜங்குக் பின்னாடி நோட் பண்றாங்க. டேயாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நிக்கிறாங்க. யூமின், டேயாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ், மயூரி, சூர்யா எல்லாருமே இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லடா, அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லா மெம்பர்ஸும் இருக்காங்க. நாங்க யோசிச்சு கூட பார்க்கல. அவரு ஒரு ஸ்டோரியில இத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த உலகமே மெச்சுற அளவுக்கு அந்த ஹீரோ, அந்த ஹீரோயினிக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அவங்கள கங்ராட்ஸ் பண்ண அத்தன பேர் இருந்தாங்கன்னு. ஸோ அதே மாரி தான் இந்த பிளேஸும் டெக்கரேட் ஆயிருக்கு. ஸோ அவ்ளோ பேர் அங்க பார்க்கும்போது டேயாங்க்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கு. ஸோ எல்லாருமே டேயாங்க பார்த்துட்டு ஒரு மாரி சின்ன ஸ்மைல் குடுக்குறாங்க. டேகுக் பேரண்ட்ஸ்லாம் ஒரு மாரி ரொம்ப எமோஷ்னலா டேயாங்க பார்த்துட்டு, "நீ போ" அப்படின்னு சொல்ற மாரி
ஃபேஸ் ரியாக்ஷன் குடுக்குறாங்க. டேயாங்க்குலாம் அவ்வளோதான் அங்கனக்குள்ள ஹேப்பியா டியர்ஸ் வருது. "ஜங்குக், ஏய் டேயாங் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஓகேனா, கண்டிப்பா உன்ன என் கூட கூட்டிட்டு போயிருவேன்னு. ஆ? இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. என் கூட வந்துடுறியா? ம்? சொல்றா, என் கூட வரியா?" அப்படின்றாங்க. டயாங்க் அவ்வளோதான் அங்க வந்து வேகமா ஓடுறாங்கடா. ஸோ ஜேகேவும் அப்படியே மெதுவா நடந்து வராங்க டயாங்க் கிட்ட. ஸோ கரெக்ட்டா அந்த பிரிட்ஜோட எட்ஜ்ல 2 பேரும் மீட் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அழகா அங்கனக்குள்ள சின்ன சின்ன ரோஸ் பெடல்லாம் கீழ விழுகுது. அந்த ஸ்டில் நவ் அந்த ஸ்னோ, அந்த வானவெடி எதுவுமே நிக்கல. அது எல்லாமே சேர்ந்து இப்படிலாம் ஒரு பெர்சன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களாடா! அப்படின்ற மாரி தான் காட்டுது. சொல்றா. ஆ. நீ ஆசைப்பட்ட மாரி தானே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ம். சொல்லு. ஜங்குக், உண்மையிலே எங்க வீட்ல எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? இது 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 கனவு இல்லைல ஜங்குக். அவங்க அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? அப்படின்றாங்க. ரொம்ப அழுகுறாங்கடா. ஜேகே வந்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேயாங்கோட டியர்ஸ தான்டா அப்படியே ரப் பண்றாங்க. என்ன நெனைக்கிற? ஆ? கனவுன்னு நெனைக்கிறியா? ம். ஒருவேளை அது கனவா இருந்தா, நான் எந்திரிக்கவே விரும்பல. அப்படியே கண்ண மூடிட்டு, கடைசி வரைக்கும் கண்ண மூடிறணும். அப்ப முழிச்சுக்கோ. ஏன்னா, இது கனவில்ல. இந்த தடவ உன்ன கண்டிப்பா என் கூட கூட்டிட்டு போயிருவேன் டயான். நான் கூப்ட்டா, நீ வருவேல? சொல்றா. நீ கூப்ட்டு நான் எப்ப வராம இருந்திருக்கேன்? அப்படின்ட்டு ஜேகேவ தான்டா ஹக் பண்றாங்க. ஜேகேவும் ஹக் பண்றாங்க டயாங்க. ஸோ ரொம்ப ஹேப்பியா அந்த மூமெண்ட் போது. 2 பேரும் அவ்ளோ டைட்டா ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அவ்ளோ ஹேப்பியா இருக்காங்க. அவங்க ஃபைனலா ஹேப்பியா இருக்காங்க. ஹேப்பியா இருக்கிறத பாக்க. ஐ லவ் யூ டயா. நீ இல்லாம சத்தியமா நானா இல்லடா. ஐ லவ் யூ ஸோ மச் டயா. ஐ லவ் யூ ஜங்குக். I love you so much and I miss you so much. அழுகுறாங்கடா. ஸோ ஃபைனலாக ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே டயாங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கேட்குறேன் ஜங்கு, என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுவீங்களா அப்படின்றாங்க. ஜேகே சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே டயாங்கோட ஃபோர்ஹெட்டில் தாண்டா அவங்க ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறாங்க. அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு, கண்டிப்பாடா இதுக்கப்புறம் எக்காரத்தை கொண்டும் உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன்ட்டயா. யாருக்காகவும் உன்னை நான் விட்டும் கொடுக்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ் அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக முடியுது. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படியே அவங்களோட ஸ்டோரியும் கண்டினியூ ஆகுதுடா. ஸோ யூமின் சொல்லப்போனால் யூமின் அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டேக்குக்கு என்ன தான் இந்த சொசைட்டி ப்ரெஷர் புதுசாக இருந்தாலும் ஸ்டில் நவ் யூமின் மாதிரி அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு அழகான மேரிட் கப்பல்ஸாக இருக்காங்க. டயாங் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்பப்போ அவங்க ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் வந்து டயாங்கும் ஜங்கோக்கும் பிரித்து வச்சதை நினச்சி ஃபீல் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல டயாங்கும் ஜங்கோக்கும் அவங்கள அந்த மாதிரி கில்ட்டி ஆக்க விடாமல் ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸ்டில் சில பேர் அவங்கள ஏற்றுக்கல. பட் இருந்தாலும் ஏற்றுக்கிட்டவங்கள நினச்சி அவங்க ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டை நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கு மேலே நான் அதை கொண்டு போனால் அதை என்னால் எப்படி சொல்ல முடியும்னு தெரிலடா. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறது என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஒருத்தவங்கள உண்மையாக லவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பர்சனும் நம்மளை உண்மையாக லவ் பண்ணா அந்த யூனிவர்ஸே நம்மளை அவங்க கூட சேர்த்து வைக்கும். ஸோ அதில் ஜெண்டர்லாம் எனக்கு தெரியாது. மேபி
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கலாம். பையன், பொண்ணு, பொண்ணு அந்த மாரி. ஆனா எப்ப எனக்கு சொசைட்டி, வெளி உலகத்த பத்தி தெரிய ஆரம்பிச்சோ, அப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு என்னன்னா, லவ்ல ஜெண்டர் கிடையாது. எப்படி லவ்ல எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லையோ, அதே மாரி தான் இதுவும். அது இன்னும் சில பேர் அது ஒரு டிசீஸா தான் பார்க்குறாங்க. ஆனா உண்மைய சொல்லப்போனா, அது அவங்க பிளேஸ்ல இருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஒரு சில பேருக்கு அவங்கள பிடிக்கலைன்னா, அவங்கள ஹர்ட் பண்ணாம, அவங்கள விட்டுறலாம். தப்பில்ல. ஸோ நான் இப்படியே போனேன்னா, வேற மாரி ஏதாவது சொல்லிக்கிட்டே நான் பாட்டுக்கு பைத்தியம் மாரி பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ வேணாம்டா, இங்கனக்குள்ள ஸ்டோரிய முடிச்சுக்கலாம். அண்ட் சின்ன பாட்டா இருந்தா ஐ அம் சாரிடா. பட் இந்த அழகான ஒரு மெசேஜ மேல கொண்டு போயி நான் சொதப்ப விரும்பல. ஸோ நான் இங்கனக்குள்ளயே ஸ்டாப் பண்றேன். அண்ட் "சி யூ டெலிகேட்டட் ஸ்வீட் ஹார்ட்" வந்து சீக்கிரமே அடுத்த பார்ட் அப்லோட் பண்றேன்டா. ஸோ அது நான் லேட்டா தான் போடுறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கைண்டடா கொஞ்சம் கமெண்ட்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அதுக்கும். அண்ட் அண்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, லைக் பண்ணுங்கடா, ஷேர் பண்ணுங்கடா. வேற என்ன பண்ணலாம்? ஸோ தெரில, மறந்துருச்சு. அடுத்து ஞாபகப்படுத்தி சொல்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. சாரி ஜி. இது வேற மறந்து மறந்து போகுது. உங்கள் ஆர்ஜே. ஐயோ! திருப்பி மறக்குதே! சரி, சாரி, சாரி. ஃபைனல். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜி ஜி கரெக்ட். ஆர்ஜி. ஸோ டாட்டா, பை பாய். எல்லாரையும் திருப்பி ஒரு நல்ல ஸ்டோரியில சந்திக்கிறேன். அண்ட் திருப்பி நான் சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு லாங் இன்னும் இழுத்துக்கிட்டே நான் போறேன்ல ஒரு ஸ்டோரிய, அந்த ஸ்டோரி நான் முடிச்சு விட்டுறேன்டா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கமெண்ட் ரெக்வெஸ்ட் வந்துச்சு. டேக்குக்கு வந்து பேபிஸ் இருக்கிற மாரி போட சொல்லி. ஸோ கண்டிப்பா நான் சிஇஓ டெலிகேட் பிரின்சஸ் முடிச்ச உடனே போடுற அந்த ஸ்டோரியா தான்டா இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் நான் உங்கள இன்ட்ராக்ட் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, உங்கள அப்படியே என்னோட மாயாஜாலத்துக்குள்ள போடுவேன் நம்புறேன். பட் பார்க்கலாம். ஸோ போதும்டா, நான் பேசுறதே 10 நிமிஷம் போயிருச்சு. ஸோ டாட்டா, பை பை. சி யூ ஆல். லவ் யூ.